விஜய குருநாத சேதுபதி. இதுதான் விஜய் சேதுபதியோட முழு பெயர். 16 ஜூன் 1978 ராஜபாளையத்தில் பிறந்திருக்காரு. எம்ஜிஆர் ஹையர் செகண்டரி ஸ்கூல் கோடம்பாக்கத்தில் இவர் ஸ்கூல் ஸ்டடீஸை முடிச்சிருக்காரு. அந்த டைமில் இவர் பிலோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டாக தான் இருந்திருக்காரு. இவர் பிகாம் கிராஜுவேட், தன்ராஜ் சிப்பைட் ஜெயின் காலேஜ் துறைப்பாக்கத்தில் இருக்குது, அங்கே டிகிரி வாங்கியிருக்காரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாளாக அக்கௌண்ட் அசிஸ்டண்ட்டாக சென்னையில் ஒர்க் பண்ணியிருக்காரு. அப்புறம் துபாயில் 2 வருஷம் அக்கௌண்டண்ட்டாக இருந்திருக்காரு. ஸோ 2003 ஜெஸ்ஸி அப்படிங்கிற பொண்ணை லவ் பண்ணி 2003 மேரேஜ் பண்ணிட்டாரு. ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் துபாயில் இருக்க ஜாப் அவருக்கு சூட்டபுளாக இல்லை அப்படின்ட்டு அகைன் சென்னைக்கு வந்துட்டார். சென்னை வந்ததுக்கப்புறம் இவர் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து இன்டீரியர் டெக்கரேஷன் பிஸ்னஸை கொஞ்ச நாள் பண்ணிட்டு இருந்தார். அப்போ தான் கூத்துப்பட்டறை அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்க்குறாரு. பார்த்துட்டு அந்த கூத்துப்பட்டறையில் போய் ஜாயின் பண்ணுறாரு. அங்கே தான் அவருடைய ஃபிலிம் கேரியரே ஸ்டார்ட் ஆகுது. கலைஞர் டிவியில் ஓடித்த நாளைய இயக்குனரில் கார்த்திக் சுப்புராஜ் டைரக்ட் பண்ண ஷார்ட் ஃபிலிம்ஸில் ஹீரோவாக இன்ட்ரெஸ்ட் ஆகி ஹீரோவாக நடிக்க ஆரம்பித்தார். இங்கேருந்து அவருடைய ஆக்டிங் கேரியர் இன்னும் ஒரு ஸ்டெப் மேலே போனது. அதுக்கப்புறம் புதுப்பேட்டை படத்தில் ஒரு ரோலுக்கு வந்திருப்பார், தனுஷோட ஃப்ரெண்டு கேரக்டர் அப்படின்னு. அதுக்கடுத்து பிரபு சாலமன் டைரக்ஷனில் லீ படத்தில் ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பார். அதுக்கப்புறம் சுசீந்திரன் டைரக்ஷன் பண்ண வெண்ணிலா கபடி குழு, நான் மகாநல்ல அப்படிங்கிற படத்தில் சின்ன சின்ன கேரக்டர் பண்ணியிருக்காரு. இவர் ஹீரோவாக முத நடித்த படம் தென்மேற்கு பருவக்காற்று. சீனு ராமசாமி டைரக்ஷனில் ப்ளே பண்ணார். அதுக்கடுத்து சுந்தரபாண்டியன் படத்தில் வில்லன் கேட்டப்பில் வந்தார். சைமல்டேனியஸாக கார்த்திக் சுப்ராஜ் டைரக்ஷன் பண்ண ஃபஸ்ட்டு படத்துலேயே விஜய் சேதுபதி ஹீரோவாக வச்சு ஒரு ஹிட்டு கொடுத்தாரு, பீஸா அந்த படம். அதுக்கப்புறம் நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணோம், சூது கவும், இந்த மாதிரி அடுத்தது ஹிட்டு கொடுத்து அவர் இப்போது இந்த அளவுக்கு முன்னேறியிருக்காரு. இதுக்கடுத்து சொல்லவே வேண்டாம், அவர் எப்படி இது பண்ணார், எப்படி ஒவ்வொரு ஸ்டெப்பாக மேலே வந்தார், ஒவ்வொரு படத்தையும் அவர் எப்படி சூஸ் பண்ணுறாரு அப்படிங்கிறது இப்போ உள்ள எல்லாருக்குமே கரெக்டாக தெரியும். இன்னும் 5 வருஷத்துக்கு அவருடைய கால் சீட் பக்கத்தில் யாரும் போக முடியாது. வருஷத்துக்கு இப்போ அதிகமாக படம் ரிலீஸ் பண்ணுறது இவராக தான் இருப்பார். விஜய் சேதுபதிக்கு சூர்யா, ஸ்ரீஜா அப்படின்னு 2 குழந்தைங்க இருக்காங்க. என்ன காரணத்துக்காக தெரியல, அவருடைய ஒய்ஃப் ஃபோட்டோ மட்டும் இப்போ வரைக்கும் மீடியாவுக்கு அவர் காட்டினதே இல்லை. அது அவருடைய பர்சனல். இருந்தாலும் விஜய் சேதுபதியோட ஷார்ட் பீரியட்லேயே ஒரு டாப்பான பொசிஷன் வந்துட்டார். அவர் இன்னும் மேலும் வளர நம்மளுடைய வாழ்த்துக்கள். இந்த நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.